இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இந்த புதன்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையில இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் மேன்மையுமான நாமத்தினாலே நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான வீடியோவின் மூலமாக உங்களோடு பேசுவதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான குறிப்புகளை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அதுபோலவே உங்களுடைய விசேஷமான நாட்களிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொள்வீர்களேயானால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளினுடைய விவரங்கள், உங்கள் பெயர்கள், திருமண நாள், உங்களுடைய தெளிவான பெயர்கள், விவரங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மறவாமல் அனுப்புங்கள். 1 மாதத்திற்கு முன்பதாகவே நீங்கள் அனுப்பிவிடுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. இந்த அற்புதமான நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைந்தருளும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆசீர்வாதங்களிலேயே பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதம் உங்கள் சொந்த குடும்பம். உங்கள் சொந்த குடும்பம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அரண், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய பாதுகாப்பு வளையம். ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்கள் சொந்த குடும்பம் என்பதை நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. குடும்பம் என்று சொல்லப்படும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், மூத்தோர்கள், தாய் தகப்பன்மார், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல வகையான கட்டுப்பாட்டுகளை விதிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். கடுப்பா இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருக்கும், ரொம்ப உங்களுக்கு ஒரு எரிச்சலை கூட அது ஏற்படுத்தும். ஆனா கொஞ்சம் 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 சகிச்சுக்கோங்க, கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. உங்க நன்மைக்காக தான் அவங்க சொல்றாங்கன்றதை நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காலையில நீ எழும்பாம இருக்கிற, எழும்புன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி உங்களை எழுப்புற மாதிரி சில நேரத்துல இருக்கும். நீதான ராத்திரி முழுதும் இந்த போர்வையை போத்திட்டு படுத்த, நீ தான் மடிச்சு வைக்கணும். மடிச்சு வை, இந்த போர்வையை தட்டி போடு, இந்த மேட்டை எடுத்து வை. நீ தானே சாப்பிட்ட தட்டு நீ கழுவி வை. ஏன் கழுவி வைக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்கிற, என்னதான் அப்படி போன்ல இருக்குது? எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டு இருக்க, எடுத்து வச்சுட்டு படிப்போ. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு குறிப்பிட்ட அந்த நபர்கிட்ட எப்ப பார்த்தாலும் நீ பேசிக்கிட்டு இருக்க? எங்க போற எங்க வரன்னு சொல்லவே மாட்டேற. போகும்போது சொல்ல மாட்டியா? பெரியவங்களுக்கு வீட்டுல ஒரு மதிப்பு மரியாதை பேச மாட்டியா? மரியாதை இல்லாம பேசுற. கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட பேச பழகிக்கோ, கத்துக்கோ. இப்ப எதுக்கு நீ அவசியம் இல்லாம அவங்களுக்கு நீ வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப இது தேவையா உனக்கு? அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் இல்ல? குடும்ப ஜபத்துல எல்லாம் உட்கார மாட்டியா? குடும்ப ஜபம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக தானே இருக்கு. நாங்கெல்லாம் குடும்பத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நீ மட்டும் ஏதாச்சும் ஒரு வேலையை போய் பண்ணிக்கிட்டு இருக்க. குடும்ப ஜபத்துல ஒழுங்கா உட்கார். இன்னைக்கு நீ பைபிளை வாசிக்கலையா? ஏன் வாசிக்க கூடாது? பைபிள் வாசி, அதுதான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஞாயிற்றுக்கிழமை காலைல 7 மணி 7:30 மணியாவது இன்னும் நீ சர்ச்சை கிளம்பவே இல்லையா? இது மாதிரி பாருங்க, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பல வகையான விதிமுறைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும், காண்டாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க டீனேஜ்ல இருக்கீங்க, 20+ இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது சங்கடமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் நிதானமா அவங்க சொல்றத உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நீங்க ஒபே பண்ண பழகி பாருங்க. ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான விதத்துல டிசிப்ளின் பர்சனாலிட்டியா நீங்க மாறிடுவீங்க. அற்புத விதமா ரொம்ப சுப்பீரியரான ஒரு டிசிப்ளின் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்களேன், 30+, 40+லாம் நீங்க வந்துட்டீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபியூச்சருக்குள்ள நீங்க வந்துருவீங்க. அற்புதமான வருங்காலம் உங்களுக்கு அமைஞ்சிருங்க, அழகான எதிர்காலம் உங்களுக்கு அமைஞ்சிரும். உங்களுடைய ஆட்டிடியூட்லயே அந்த டிசிப்ளின் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உங்களை அறியாமலேயே உங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க, உங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க, காலேஜில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, உங்க சர்க்கிள் சரௌண்ட்ல இருக்கக்கூடியவங்க, உங்க நண்பர்கள்லாம் உங்களுடைய மாற்றத்தை கண்டு ரொம்ப பிரமிப்படைவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயத்தை அவங்க எடுத்துப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் குடும்பத்தார் உங்களை செதுக்கியதான காரியங்கள் தான். ஆகவே உங்க சொந்த குடும்பம், உங்க தாய், உங்கள் தகப்பன், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்களுடைய தாய் தகப்பன்மார் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் புத்தி
புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். வேத புஸ்தகத்திலே எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறிய பிள்ளையா, ஒரு கிராமத்து பெண்ணா, ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை பெண்ணா இருக்கும் பொழுது எப்படி தனக்கு மேலிருந்ததான மூத்தோர்கள் குடும்பத்தார்கள் சொன்ன வார்த்தைக்கு எஸ்தர் கீழ்ப்படிந்திருந்தார்களோ, அந்த கீழ்ப்படிதல் தான் அவளை ஒரு மேல்படியான ராஜ சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது. பாருங்கள், அவள் மேலான ஸ்தானத்தில் வந்த பிறகு கூட அவள் கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தாள் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் கேட்பார்கள், உங்கள் வளர்ச்சியினுடைய ரகசியம் என்ன? வளர்ந்த அநேகரை பார்த்து கேட்பார்கள், உங்கள் வளர்ச்சியினுடைய மேன்மை என்ன? உங்கள் வளர்ச்சியினுடைய உயர்வினுடைய ரகசியம் என்ன? ஒன்னே ஒண்ணுதாங்க, டிசிப்ளின் தாங்க, வேற எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வளர 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 டிசிப்ளின்ல ரொம்ப கான்சியஸா நீங்க இருக்கணும். எவ்வளவு கான்சியஸா நீங்க இருக்கீங்களோ உங்களுடைய வருங்காலம் அவ்வளவு அழகா இருக்கும், அருமையா இருக்கும், அற்புதமா இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க டிசிப்ளினான ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்க, அது உங்களை மேலான ஸ்தானத்துல கொண்டு வந்து வைக்கும். நிறைய பேர் பாருங்க 30+, 40+, 50+, 60+ எல்லாம் போயிருவாங்க. அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஏற்றத்தை பார்க்க முடியாது, பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியாது, பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை பார்க்க முடியாது. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? சிறிய வயதில் அவர்கள் குடும்பம் அவர்களை செதுக்க விரும்பினது. சிறிய வயதில் அவருடைய தாய் தகப்பன்மார்கள் அவர்களை உருவாக்க விரும்பினார்கள். சிறு வயதில் அவருடைய தாத்தா பாட்டிமார்கள் அவர்களை அற்புதமான ஆலோசனைகளை கொடுத்து புத்திமதிகளை புகட்டினார்கள். ஆனா அவங்க அதை அலட்சியப்படுத்திட்டாங்க, அதை மட்டுப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு பார்ப்பீர்களே, ஆனால் வயசு பெருசாயிருச்சு, காலங்கள் கடந்து போயிட்டு இவங்க கண்ணுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஈக்குவலா வளர்ந்தவங்க பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இவங்க லைஃப்ல வளர்ச்சியே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சுப்பீரியரான ஒரு டிசிப்ளின் லைஃபுக்கு அவங்க தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்ன்றதுனால தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலையிலே உங்கள் செவிகள் கேட்கும்படி நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கேளுங்க. மேல்படிக்கு செல்ல வேண்டுமா? அதனுடைய முதல் படி கீழ்ப்படி என்பதை மறந்து விடாதிருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ, அப்பவே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வந்துட்டுங்க, பெரிய ஏற்றம் வந்துட்டுங்க, பெரிய முன்னேற்றம் வந்துட்டுங்க. சந்தோஷப்படுங்க. உங்கள் குடும்பம் உங்களை உருவாக்குகிறது, உங்கள் குடும்பம் உங்களை மேன்மைப்படுத்துகிறது, உங்கள் குடும்பம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக துணை நிற்கிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இருக்கிற நிலையிலிருந்து இருக்க வேண்டிய உயர்ந்த இடத்திற்கு நீங்க போவீங்க. கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படிதல் தான் உயரமான இடத்துக்கு நீங்கள் செல்வதற்கான மேல்படி என்பதை மறவாதிருங்கள். உங்கள் குடும்பத்திலும் நான் இப்பொழுது சொன்னது போலவே பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க போடுறாங்களா? நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய நல்வாழ்வு சிறக்கும்படிக்கு நான் விசேஷமாய் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைய நாளில் பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி பி மகேஸ்வரி கிரேசி, அது போலவே அன்பான பிள்ளைகள் மோனிஷ்ராஜ் மற்றும் சாமுவேல், மிராக்லின், எஸ் சுவாசிகா, சவீதா மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் கிதியோன், சிஸ்டர் எஸ்தர் தம்பதியார், அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார், சிஸ்டர் ஜெயா தம்பதியார், இவங்கெல்லாம் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்றார்கள். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் ஆசீர்வாதமும் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து மேலான நிலைக்கு வளர்த்தி கொண்டு செல்வதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க. அந்த குடும்பத்திலே நல்ல ஆலோசனைகள், புத்திமதிகள், அறிவுரைகள்,
பாடம் புகட்டுதல் என்று நல்ல நல்ல அழகான விதிமுறைகளை வச்சு நீங்க கட்டிட்டு இருக்கீங்கப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்லக்கூடிய வாக்குகளை கேட்டு அதன்படி நடந்து மேன்மை அடைவதற்கான ஒரு தெய்வீக பக்குவத்தை நீர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபம் ஆண்டவரே. எஸ்தர் ஆண்டவரே தன்னுடைய சிறு பிராயம் முதல் பெரிய வளர்ந்த பிராயம் வரைக்கும் ஒரு கீழ்ப்படுதல் என்ற அனுபவம் இருந்ததனால 127 தேசத்திற்கும் மகாராணி என்ற பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டார்களே. அதுபோலவே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தாழ்மையான ஒரு சிந்தை, ஒரு கீழ்ப்படுகிற ஒரு சிந்தையை நிறைவாக தந்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்முடைய அற்புதமான கரத்துல நாங்க ஒப்புக் கொடுக்கிற ராஜா. விசேஷமாக இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெய்வமே வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற அன்பான தெய்வம் அருமையான பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய விசேஷமான நாட்களிலே விசேஷமான ஆசீர்வாதங்களை அளவற்ற ரகத்திலே வருஷிக்க செய்து சகல சம்பூர்ணங்கள் பெற்று முடிய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திருநாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்குமே. ஆனால் இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.